Hi dear, welcome to STS Spoken English Academy and ஏகலிவா கலைக்கூடம். ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? ஒரு 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், SUBTRACT இல்லையா? இப்போ எப்படி சார் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எஸ்ஸுக்கு என்ன சொல்லி சொன்னிருக்கோம்? ஏற்கனவே சொல்லணும் ப்ரீவியஸ் வீடியோ. எஸ்னா இஸ் சவுண்ட் வரும் இல்லையா? அப்போ எஸ்ன்னு என்னது? இஸ் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து யூபிக்கு என்ன சார்? யூனா அ, பினா இப் இல்லையா? யூக்கு அ, பிக்கு இப், அப்படின்னா யூபி செஞ்சா அப் அப்படின்னு சொல்லணும், அப்படி தானே? அப்போ யூபி செஞ்சா என்ன பண்ணுறேன்? அப் அப்படின்னு போடுறேன் இல்லையா? அடுத்து ஆருக்கு என்ன சார்? டீக்கு என்ன சார் சவுண்டு? டீக்கு இட் சவுண்டு, அப்படி தானே? டீக்கு இட் சவுண்டு. ஆருக்கு என்ன சவுண்டு சொல்லியிருக்கேன்? ஆருக்கு இது சவுண்டு, அப்படிதான் சொன்னோம். ஆருக்கு இன்சு சவுண்ட் வரும். அடுத்து ஏக்கு அ, சீக்கு சீக்கு இக்கு, டீக்கு இட்டு இல்லையா? அப்படிதானே? ஏக்கு அ, அப்படிதானே? ஏக்கு அ, சீக்கு இக்கு, டீக்கு இட்டு, அப்படின்னா வரும் ஏ சி டி. இது எப்படி சாப்பிடுங்க? ஆக். எப்படி சாப்பிடணும்? ஆக். புரியுதா? ஏக்கு அ, சீக்கு இக், டீக்கு இட் இல்லையா? இப்போ நான் போன தனித்தனியாக இல்லாமல் ஏசிடியா ஆக்ட் அப்படின்னு நான் போட்டேன். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸையும் என்ன பண்ணுறோம்? நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டோமா? இப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு லெட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டராக மேட்ச் பண்ணணும், அப்படி தானே? பாருங்க, இப்போ எப்படி மேட்ச் பண்ணணும்? இஸ் ப்ளஸ் அ என்ன சார் வரும்? ச, அப்படி தானே? இஸ் ப்ளஸ் என்ன வரும்? ஷ. அடுத்து இப்போ என்ன சார் சவுண்டு? இப்போ ஒரு கான்சனண்ட்டு, இப்போ ஒரு கான்சனண்டா? ரெண்டு கான்சனண்ட் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் கான்சனண்ட்டை நம்ம அப்படியே போட்டுக்கணும் சொன்னதாக இருக்கா? அப்போ இது என்ன வரும்? இப்போ நாங்கள் இப்போ அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இங்கே என்ன சார் இருக்குது? இட்டு கான்சனண்ட்டை இரும் கான்சனண்ட் லெட்டரா, அதான் மெய்யெழுத்து. மெய்யெழுத்து தான் கான்சனண்ட் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தமிழில் லேர்ன் பண்ணுறவனா தான் அது மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சரி, இப்போ இட்டும் கான்சனண்ட்டு இரும் கான்சனண்ட், அதாவது ரெண்டுமே மெய்யெழுத்து. அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே போட்டோமா? இட்டனா அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன சார் இருக்குது? இரு ப்ளஸ் ஆ என்ன சார் வரும்? இரு ப்ளஸ் ஆனுக்கு ரா, இரு ப்ளஸ் வரும் ரா. அடுத்து பாருங்க சார், ரெண்டுமே இருக்குது. இதுவும் கான்சனண்ட்டு, இதுவும் கான்சனண்ட்டு, அப்படி தானே? ரெண்டு லெட்டர் என்ன லெட்டரு? கான்சனண்ட் லெட்டர். அப்போ நம்ம ரெண்டு கான்சனண்ட் என்ன பண்ணுவேன்? அப்படியே போட்டுக்கலாமா? ஏன்னா எங்கிட்ட தான் கிடையாது, எனக்கு எந்த ஒரு லெட்டருமே இல்லை, அப்படி தானே? இந்த லெட்டர்ஸ் இருக்கா? எந்த லெட்டர்ஸும் இல்லை. அப்போ நம்ம பேட்ஸ் இருக்கானே அப்படியே எழுதிக்க. ஒருவேளை வவ்வல் இருந்துச்சா என்ன பண்ண? அதே காம்பவுண்ட் லெட்டராக மாத்திரம் அங்கே என்ன கிடையாது, வவ்வல் இல்லை, ரெண்டுமே கான்சனண்ட். என்ன பண்ணேன்? ரெண்டையுமே அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ இக் இட் ரெண்டுமே போட்டுக்கலாமா? சொல்லுங்கள் சார். இப்போ எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ப்பா? சா இப் இக் ரா இக் இட், அப்படின்னா சார் வரும். சேர்த்துனா சப்ட்ராக்ட் என்ன வரும்? சப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? சரி, இப்போ செகண்ட் பார்க்கலாமா? TERM என்ன சார் வரும்? டீக்கு என்ன சொல்லியிருக்கோம்? டீனா இட் இல்லையா? டீனா இட்டு தானே? டீக்கு என்ன சார் சவுண்டு? ஈனா ஏ. ஈனா ஏன்னு தானே பார்த்தோம் வீடியோ, அதாவது டே ஒன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஈக்கு என்ன சவுண்டு தான்? ஏ தான், ஏ. அடுத்து ஆருக்கு என்ன சார் சவுண்டு? ஆறுனா இது, எம்முனா இம்மு. இப்போ மேட்ச் பண்ண சார். இட்டு ப்ளஸ் என்ன சார் வரும்? இட்டு ப்ளஸ் ஏ டே தானே? ஏன்னா இது ஒரு கான்சனண்ட் லெட்டர், இது ஒரு ஒவ்வொரு லெட்டர், ரெண்டே மாதிரி நம்ம என்ன காம்பவுண்ட் லெட்டராக மாத்திரேன். அப்போ இட்டு ப்ளஸ் என்ன பண்ணுங்க? டே, அப்படி தானே சார் வரும்? டே. அடுத்து என்ன சார் இருக்குது? இது கான்சனண்ட், இது கான்சனண்டா? இம்மும் கான்சனண்ட். இப்போ ரெண்டு கான்சனண்ட் இருக்குது. இந்த கான்சனண்ட் கிடையாது, எந்த ஒரு லெட்டருமே கிடையாது. அப்போ ரெண்டு கான்சனண்ட் அப்படியே என்ன போட்டுக்கலாமா? இப்போ டே வரும். டேர்ம் என்ன வரும்? டேர்ம். டே இவ் இம், அப்போ நான் வரும் எப்படி சொல்லுவோம்? டேம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும், புரியுதா? அடுத்து பாருங்க, ORIENT இல்லையா? ஓக்கு என்ன சவுண்டு? ஓக்கு ஓ சவுண்டு வரும். ஏன் சார்? ஓக்கு ஆ சவுண்டு தானே சார் வரும். ஏன் சார் ஓ சவுண்டு வருது? சொன்னோம்ல, டே 1 டே 2 சொன்னோம். என்ன சார் எப்போ பார்த்தா டே 1 டே 2 அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதை பாருங்க, கிளியராக புரியும். நான் உங்களுக்கு இதை ரீகால் பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறேன், 1 செகண்ட் நான் சொல்கிறேன். என்ன பண்ண இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து நடத்திவாங்க, இது கிளியராக புரியும். பாருங்க, இது என்ன ஒவ்வொரு? இது பார்த்தீங்கன்னா இது மொபைலா? ஐங்கிறது மொபைலா? ஓங்கிறது மொபைலா?
ரெண்டு வவல் இருந்தா நம்ம வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு வவல் இருந்தா என்ன வரும்? வெரி குட். என்ன வரும் நமக்கு? ஓ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லாங் சவுண்ட் வரும். இங்கே இருக்கக்கூடிய வவல் லாங் சவுண்டு. அப்போ அந்த இது என்ன வருது? ஓங்குது. ஓவோட லாங் சவுண்டு ஓ தான். ஏக சவுண்டில் ஏவோட லாங் சவுண்ட் என்ன சார்? ஏ தான். அடுத்து ஈயோட லாங் சவுண்டு ஈ தான். ஐயோட லாங் சவுண்டு ஐ தான். ஓவோட லாங் சவுண்டு ஓ தான். யூவோட லாங் சவுண்டு யூ தான். அப்படி தானே? அப்போ என்ன வரும்? ஓவோட லாங் சவுண்டு ஓ. வா அடுத்து ஆர் ஐ. ஆர்ஐக்கு என்ன சார் சொன்னோம்? ஆர்ஐனா ரியா. ஆர் ஐ அப்படின்னா ரி. அப்படி தானே? ஏன்னா ஆருக்கு இருந்து ஈக்கு சவுண்ட். அடுத்து இஎன்டி என்ன சார்? ஈக்கு ஏ சவுண்டு, என்டிக்கு என்ன சவுண்டு? இன்டியா. அப்படிதான் ஈக்கு ஏ சவுண்ட், என்னுக்கு இன் சவுண்ட், டீக்கு இட் சவுண்ட். படசா வருதா? இஎன்டியா என்டின்னு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மேட்ச் பண்ணலாமா? ஓங்க என்ன சார்? காம்பவுண்ட் லெட்டரா? காம்பவுண்ட் லெட்டரா பண்ண அப்படியே போடுவானா? அடுத்து என்ன சார் இருக்குது? ரி. ரீங்கிறது என்ன சார் இருக்குது? காம்பவுண்ட் லெட்டரா? இப்படி பண்ணுறேன். ரீ அப்படியே போடுறேன். ஓங்கிறது வவல் அப்படியே போடு. ஏன்னா இங்கே காம்பவுண்ட் லெட்டர் இருக்குது. ஒருவேளை இங்கே கான்சன் வந்து என்ன பண்ணேன்? இந்த மெய்யும் அதாவது வவலையும் கான்சன்ட்டையும் பிளண்ட் பண்ணி என்ன பண்ணேன்? காம்பவுண்டாக மாற்றுவேன். இங்கே வவலே இருக்குது, ஆனால் டேரக்டாக பண்ணேன். வவல் அப்படியே போட்டுவிட்டேன். ஏன்னா இங்கே காம்பவுண்ட் இருக்கிறதுனால அடுத்து காம்பவுண்ட் லெட்டர். காம்பவுண்ட் லெட்டர் நம்ம எதையும் சேர்க்க முடியாதான் என்ன பண்ணேன்? காம்பவுண்ட் லெட்டர் அப்படியே போட்டுவிட்டேன். அடுத்து ஏஎன்டி என்ன சார் வருதுப்ப? இதுக்கு அடுத்து வேறு லெட்டர்ஸ் இருக்கா? இதுக்கு வவல் எதுவும் இருக்குதா? இல்லை கான்சன்ட் எதுவும் இருக்கா? எதுவுமே இல்லை. ஏங்கிற ஒரு டேரக்டாக வவல் இருக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணேன்? நான் அதே அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இன்னைக்கு என்ன சார் சவுண்டு? இன்னைக்கு என் சவுண்டு இட்டுனாதுமா? அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே கான்சன்ட். ரெண்டுமே கான்சன்ட்டாக தானே? ரெண்டுமே கான்சன்ட். என்ன பண்ண அப்படியே எழுதிக்கலாமா? என் அப்படின்னா வரும் ஓரியன்ட். எப்படி படிக்கணும்? ஓரியன்ட். அப்போ ஓரியன்ட்டுங்கிறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ஓரியன்ட் அப்படின்னு சொல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். புரியுதா? அடுத்து SOLVE. ஓகேவா? எஸ்ஓ என்ன சார்? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, ஓக்கு என்ன சவுண்டு? ஆ சவுண்டு இல்லையா? என்ன சவுண்ட் வரும்? ஆ சவுண்ட் வரும். ஏன் சார்? ஓக்கு இப்போ ஓன்னு சொன்னீங்க, அப்போ இங்கே ஆன்னு சொல்கிறீங்க. என்ன சார்? ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன இருக்குது? ஓக்கு ஒரு கான்சன்ட் இருக்குது, அடுத்தும் ஆன் சவுண்ட் தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு வவல் கான்சன்ட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? வவல் இருக்குது. அப்போ ஏற்கனவே ஃபார்மட் சொன்னாவே இருக்கா? V + C + V ஸ்ட்ரக்சர் வந்துச்சு அப்படின்னா V + C + V என்னது? முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட் சொன்னாவே இருக்கா? அந்த பிரகாரம் என்ன வந்துருக்கீங்க? இங்கே என்ன இருக்குது? இது ஒரு வவல் V + C + V. இந்த ஸ்ட்ரக்சர் என்னது? இது லாங் சவுண்ட்னால என்ன பண்ணோம்? இங்கே ஓ போட்டோம். ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்க, இந்த என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது? இங்கே C + V + C + C இருக்குது. இவன் எல்லாமே என்ன இருக்குது? சி ஸ்ட்ரக்சர் இருக்குது. கடைசியாக தான் நமக்கு வி இருக்குது. அப்படி தானே? அதாவது ஒரு கான்சோனன்ட் இருக்குது, ஒரு வவல் இருக்குது, அடுத்து கான்சோனன்ட், அடுத்து வவல் இருக்குது. எப்படி இல்லை? V + C + V ஸ்ட்ரக்சரில் இல்லை. அப்போ இதோட ஷார்ட் சவுண்ட் தானே? இப்போ இந்த வவல் எப்படி இருக்கும்? ஷார்ட் சவுண்ட் தான் இருக்கும். இப்போ ஷார்ட் சவுண்ட் வரும் ஓக்கு ஆ அப்படின்னு சவுண்ட் வரும் இல்லையா? அடுத்து எல்லுக்கு என்ன சவுண்டு? எல்லுக்கு இல் சவுண்ட் வரும் இல்லையா? அடுத்து விக்கு என்ன சவுண்டு? பிக்கு யூ சவுண்டு. அப்படி தானே? விக்கு என்ன சவுண்டு? இப்பு சவுண்டு. லாஸ்ட்ல இ வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல, என்ன சொன்னோம்? லாஸ்ட்ல இ வந்துச்சுன்னா இ என்ன லெட்டர்? நமக்கு சைலண்ட் லெட்டர். அப்படி தானே? இ என்னது? சைலண்ட். அப்படின்னா வரும். அப்படியே இது பண்ணிடுறோமா? சொன்னா அப்போ இஸ் பிளஸ் ஆ என்ன சார் வரும்? நமக்கு ஷா. என்ன வரும்? ஷா அப்படின்னு வரும். அடுத்து என்ன சார் இருக்குது? இதுவும் கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்ட். ரெண்டு கான்சோனன்ட் அப்படியே போடலாமா? அப்படின்னா எனக்கு இல் யூ. அப்படின்னா வருது ஷால். எப்படி சார் வருது? ஷால். ஷா இல் யூ. அப்போ ஷால் அப்படின்னு சவுண்ட் வருது. புரியுதா? அடுத்து CREDIT இல்லையா? இப்போ நான் வருது நமக்கு ஒரு சீக்கிரம் சவுண்டு. சிக்கு இக்கு சவுண்டு இல்லையா? சிக்கு இக்கு சவுண்டு. ஆருக்கு என்ன சவுண்டு? ஆறுனா இரு சவுண்டு. ஆறு என்ன சவுண்டு? இரு சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இ இருக்குதா? இ இருக்குது. இப்போ இ என்ன சார் வரும்? ஏன்னு வருமா இல்லை ஈன்னு வருமா? நல்லா பாருங்க, EDI இருக்குது. ஈங்கிறது என்ன சார்? ஈங்கிறது வவல், டிங்கிறது கான்சோனன்ட், அடுத்து ஐங்கிறது வவல். V + C + V ஸ்ட்ரக்சரா? அப்போ முன்னாடி இருக்கிறது என்னது? லாங் வவல் தானே? அப்போ ஈயோட லாங் வவல் இ, ஈயோட லாங் வவல் இ வரும். அடுத்து
அடுத்த சார் இருக்குது டிக்கு இட்டா டிக்கு என்ன சவுண்டு இட்டா. அடுத்து ஐ இ சைட்டியா ஐக்கு இ சவுண்டு டிக்கு இட் சவுண்டு அப்படின்னா பண்ணலாம். டேரக்டாக போட்டு அப்படியே வைக்கலாமா? இமேஜ் பண்ணுங்க சார். இக்கு ப்ளஸ் இது என்ன சார்? இப்போ நான் ஒரு இக்கு கான்சோண்டா இது கான்சோண்டா அப்படின்னா பண்ண ஃபஸ்ட்டு கான்சோண்டா அப்படியே போட்டுட்டேன். அடுத்து இரு ப்ளஸ் இ என்ன சார்? ரி வரும் ரி. அடுத்து இங்கே இட்டு இருக்கா? இட்டு ப்ளஸ் இ இட்டு கான்சோண்டா இங்குது ஓபல். அப்போ இட்டு ப்ளஸ் என்ன வரும்? டி. அடுத்த நாள் லாஸ்ட்டில் ஒரே ஒரு இட்டு மட்டும் இருக்கா? அது கான்சோண்ட் தானே அப்ளை பண்ணுமா? அப்போ கிரிடிட் நான் வரும் கிரிடிட் அம்சம் படிக்கணும். எப்படி படிக்கணும்? கிரிடிட் அம்சம் நம்ம படிக்கணும். இக் ரி டி இட் அப்படிங்கிறத கிரிடிட் அம்சத்தை படிக்கணும். புரியுதா? அடுத்து என்ன இருக்குது? MOBILE. ஸோ MOBILEயா எம்முக்கு இம்மு சவுண்டா ஓ கணச சவுண்டு அதே செக்டர் தான். ஓ வவல் கான்சவுண்டு அகைன் வவல். அப்படின்னா வரும் முன்னாடி வவல் லாங் சவுண்டா ஓவோட லாங் சவுண்டு ஓ என்ன சவுண்டு ஓவோட லாங் சவுண்டா ஓ. அடுத்து பிக்கு என்ன சவுண்டு? பிக்கு கிப். அடுத்து ILE என்ன சார் சொன்னோம்? ILE ஐ என்ன செக்டரு? ஐ வவல் எல்லுங்கிறது கான்சவுண்டு ஈங்கிறது வவல். அப்படின்னா முன்னாடி வவல் லாங் சவுண்டு. அப்போ ஐயோட லாங் சவுண்டு ஐ தானே. இது எங்கே வரும்? காம்பவுண்ட் லெட்டர்ஸ் தனியாக ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் இல்லையா? காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னா கிட்டத்தட்ட 4-5 வீடியோ பண்ணியிருக்கிறோம். ILE வந்துச்சு அப்படின்னா எப்படி படிக்கணுமா? ஐ அப்படின்னு படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ILE என்ன பண்ணோம்? ILE படிக்கணும். அப்போ ILE நான் எப்படி போட்டிருக்கேன்? ஐ அப்படின்னு இருக்கேன். புரியுதா? இப்போ மேட்ச் பண்ணலாமா? சொல்லுவாப்பா. இம்மு ப்ளஸ் ஓ என்ன சார் வரும்? இம்மு ப்ளஸ் ஓ மோவா இம்மு ப்ளஸ் ஓ மோ. அடுத்த என்ன சார் வருது எனக்கு? இப்பு ப்ளஸ் ஐ என்ன சார்? இப்பு ப்ளஸ் ஐ என்ன வரும்? பை. லாஸ்ட் நாளுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது அதான் பண்ணேன் அப்படியே போடுங்க. அப்புறம் சொல்கிறோம் மொபைல் எப்படி வரும்? மொபைல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? மொபைல் சொல்லி படிக்கணும். ஓகேவா? அடுத்து PHONE ஓகேவா? இப்போ நான் வரும் பிஹெச் என்ன சார் சவுண்டு? பிஹெச்சுக்கு இஃப் இல்லை தானே? பிஹெச் வந்தாலும் இஃப் தான், ஐஎஃப் வந்தாலும் இஃப் தான் சொன்ன இருக்கா? ஐஎஃப் வந்தாலும் இஃப் தான், பிஹெச் தானே வரும் இஃப் தான் அப்படின்னு சொன்ன இருக்கா? பிஹெச் என்ன சொன்னப்பா? இஃப் இல்லையா? அடுத்து ONE என்ன சார்? ஓங்கிறது என்னது? வவ்வலு. ஈங்கிறது என்னது? வவ்வலு. அப்போ முன்னாடி வவ்வலு லாங் சவுண்டா? ஓவோட லாங் சவுண்டா ஓ வா. அடுத்து NE என்ன சார்? என்னுக்கு இன்னும் சவுண்டு ஈ என்ன சார் சொன்னோம்? ஈ கடைசியில் வந்தா சைலண்ட் அப்படிதான். ஈ கடைசியில் வந்தா சைலண்ட் சொல்லாமா? சொல்லுங்கள் சார். இஃப் ப்ளஸ் ஓ என்ன சார் வரும்? ஃபோவா? இஃப் ப்ளஸ் ஓனா வரும் எனக்கு ஃபோ அப்படின்னு வரும் இல்லையா? இது என்ன சவுண்டு? பிஹெச் வந்துச்சுன்னா இப்பு சவுண்டு இல்லையா? சரி அப்படின்னா எனக்கு ஃபோ அப்படின்னு வரும் இல்லையா? ஃபோ அப்படின்னு வரும். அடுத்து என்னது? ஒரே ஒரு இன்னும் இருக்குது கான்செப்ட் அதை போட்டுக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு ஃபோன் அப்படின்னு எப்படி சார் படிக்கணும்? ஃபோன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து MECRO எம்முக்கு என்ன சவுண்டு? எம்முனா இம் இல்லையா? அடுத்து ஈக்கு என்ன சவுண்டு? ஏவா? ஈக்கு ஏ சவுண்டு. அடுத்து சிக்கு என்ன சவுண்டு? சீனா இக். சீனைக்கு தானே சொன்னோம். அடுத்து என்ன வரும்? ஆருக்கு RO அப்படின்னா ரோ அப்படின்னு. ROனா வரும் ரோ அப்படின்னு வரும். RO அப்படின்னா ரோ அப்படின்னு படிக்கணும். சொல்லுங்க சார். RO படிக்கணும் ரோன்னு படிக்கணும். ஏன் சார் RO ரோன்னு படிக்கணும்? ஏன் எண்டில் ஓ வந்துச்சு அப்படின்னா லாங் சவுண்ட் வந்துச்சு. இதுக்கும் வீடியோ பண்ணியிருக்கோம் இல்லையா? எண்டில் லாங் ஓ வந்துச்சுன்னா என்ன வரும்? நமக்கு அந்த சவுண்ட் லாங் ஓவலாக தான் இருக்கும். அப்போ ரோ வந்து RO வந்துச்சுன்னா அது லாங் சவுண்டு. ஆனால் ROவா இரு ப்ளஸ் ஓன்னு ரோ நான் டேரெக்டாக போட்டுக்கிட்டேன். புரியுதா? கன்ஃபியூஷன். ஏன்னா ஓனா ஆ சொன்னீங்க, அப்புறம் ஓ சொன்னீங்க. ஏன்னா அது பக்கத்தில் கான்சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம ஆ சொல்லணும், வவ்வல் வந்தால் ஓ சொல்லணும்னு சொன்னீங்க. இந்த இடத்துல எந்த ஒரு வவ்வலுமே இல்லையே, எதுக்கு சார் போட்டிருக்கீங்கன்னு கன்ஃபியூஷன் ஆகும். ஓ எப்போதுமே லெண்டில் வந்துச்சுன்னா அது என்ன நமக்கு லாங் வவ்வல் தான். புரியுதா? ஓ எப்போதுமே லெண்டில் இருந்தால் தான் லாங் வவ்வல் தான். இது கிளியராக புரிஞ்சுக்கணும். அதனால் இரு ப்ளஸ் ஓ ரோன்னு போட்டிருக்கேன். இப்போ சொல்லுங்கள் சார். இம்மு ப்ளஸ் ஏ என்ன சார்? மே. இம்மு ப்ளஸ் என்னது? மே அப்படின்னு வரும். அப்போ மே அடுத்தது இக்கு ரோ அப்படின்னா இக்கு அப்படியே போட்டுக்கிறேன். ரோ போட்டு அப்படின்னா சார் வரும் மேக்ரோ எப்படி வரணும்? மேக்ரோ அப்படின்னு சொல்லணும். அடுத்து MARINE இது எப்படி சொல்லணும்? எம்முக்கு வழக்கம் போல இம்மு சவுண்டா. அடுத்து ஏக்கு என்னது சவுண்டு? என்ன இருக்குதுங்க? வவ்வலா ஐ என்னது? வவ்வலா முன்னாடி லாங் சவுண்டா? ஏவோட லாங் சவுண்டு ஏ இல்லையா? அடுத்து ஆருக்கு இர்ரா
INE என்ன சார் சொன்னோம் அயன் சொன்னோமா INE காம்பவுண்ட் லெட்டர்ஸ் போட்டுருவாங்க இந்த அயன் சொல்லுங்க சார் இப்போ அது இம்மு பிளஸ் என்ன சார் மே தானே இம்மு பிளஸ் ஏ மே அடுத்து இரு பிளஸ் ஐ என்ன சார் இரு பிளஸ் ஐ ரை லாஸ்ட்ல இன்னுங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் இல்லையா இன்னுங்கிற ஒரு கான்சோனன்ட் ஸோ இன்னும் போட்டு அப்போ அது மெரைன் ஒன்று என்ன படிக்கணும் மெரைன் அப்போ MARINE அப்படிங்கிற விட படிக்கணும் மெரைன் சொல்லி படிக்கணும் அடுத்து CRANE இப்போ சிக்கு என்ன சார் சவுண்டு சீனா இக்கு சவுண்டு அடுத்து ஆர் என்ன சார் சவுண்டு ஆர்னா இரு சவுண்டு ANE என்ன இருக்கு ரெண்டுல ANE இப்போ சொல்லுங்க சார் ஏ வவலா என்ன கான்சோண்டா ஈங்கிறது வவலா அப்போ வவல் ப்ளஸ் கான்சோண்ட் ப்ளஸ் வவல் என்ன சவுண்டு ஏ லாங் சவுண்டு அப்படி தானே இப்போ ஏவோட லாங் சவுண்டு ஏ தானே இப்போ நான் வரும் ஏவோட லாங் சவுண்டு ஏ அடுத்து என்னிக்கு என்ன சார் என்னன்னா இன்னும் லாஸ்ட் ஈ வந்தா ஏகே சொன்ன மாதிரி தானே சைலண்ட் லாஸ்ட் ஈ வந்தா சைலண்ட் இப்போ சொல்லுங்க இக்கு ப்ளஸ் இரு இக்கு கான்சோண்டு இரு கான்சோண்டு அப்போ இக்க என்ன பண்ணானே அப்படியே போடுனா இரு பிளஸ் ஏ என்ன சார் இரு பிளஸ் ஏ ரே அப்படிதானே அடுத்து என்ன சார் இருக்கு லாஸ்ட் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குதா இன் அப்போ நான் எனக்கு இன்னும் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் ஓகேவா அப்போ நான் வரும் கிரேன் இது எப்படி வருது கிரேன் சொல்லி வரும் ஓகேவா ஸோ ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ வில் see the next video